2020 கேம் ஆஃப் த இயர் வின் பண்ண லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 உடைய ஸ்டோரியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டோரி வைஸாகவும் சரி, கிராஃபிக்ஸ் வைஸாகவும் சரி, ஆக்ஷன் வைஸாகவும் சரி, ஒரு சில கான்ட்ரவர்ஷனான விஷயத்துலையும் சரி இந்த கேமை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேம்னு நாம் இதை சொல்லலாம். என்னதான் இந்த கேம் ஹையஸ்ட் ரேட்டிங் எடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த கேமுடைய கதை அவ்வளோக்கா பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த கேமுடைய ஃபைட்டிங் சிஸ்டம்லாம் நம்ம அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு கேம் நம்ம சொல்லலாம். பட் இந்த கேமோட ஸ்டோரி எதுக்காக நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அதாவது விளையாடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், விளையாண்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேமுடைய கதையும் இந்த கேமை பற்றின விஷயங்களும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேமை எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேமோட கதை பிடிச்சிருக்கும், இந்த கேமில் பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் கேரக்டர் இருக்காங்க. ஒன்று எல்லி, இன்னொருத்தி அபி. இவங்க 2 பேரையும் மையமாக வச்சு தான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 உடைய கதை நகர்ந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இடையில ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் உள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் வரும். உதாரணத்துக்கு இன்செப்ஷன் மூவியில் வர மாதிரி ரொம்ப தலையை சுற்றி மூக்கு தொடுற கதையாக தான் இருக்கும். இவங்க 2 பேரில் யார் வில்லி, யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வில்லி, 2 பேருமே ஹீரோ தான். பட் அந்த கேம் ஆரம்பத்தில் அது நமக்கு தெரியாது. கேம் முடிகிறப்ப தான் அந்த விஷயம் நமக்கு தெரியும். தி லாஸ்ட் ஆஃப் அஸ் 2. இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 உடைய ஸ்டோரி லாஸ்ட் ஆஃப் அஸ் 1ஓட எண்டிங்கில் இருந்து ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜோயில் எல்லியை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய உடம்புல இம்யூன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இம்யூன் பவரை வச்சு ஒரு வேக்சின் தயாரிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருப்பாரு. அவளை அங்கே சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உண்மையிலேயே அந்த வேக்சின் தயாரிக்கணும் அப்படின்னா எல்லியை உயிரோட வச்சிருந்தா முடியாது, அவளை கொன்னாதான் அந்த வேக்சினை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ஜோயிலுக்கு தெரிய வருது. அதாவது அந்த ஜாம்பிஸாக உருமாறிக்கூடிய மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு வேக்சின் தான் யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜோயில் என்ன பண்ணுறாரு, எல்லி மேலே இருந்த ஒரு பாசத்தினால அவளை சாக விடாமல் அந்த டாக்டர்ஸையும் கொண்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு கருணையே இல்லாமல் கொலை பண்ணிவிட்டு எல்லியை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போது அங்கே எல்லாரையும் கொல்றப்போ அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார 2 டாக்டர்ஸ் எல்லிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் சும்மா இல்லாமல் ஒரு கத்தி எடுத்து ஜோயில் முன்னாடி நீட்டி உடனே இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அப்போ தான் ஜோயிலுக்கு கடுப்பு அந்த டாக்டரையும் போட்டு தள்ளிட்டு எல்லியை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட்டிகிட்டு போவார். அப்போது ஜோயில் எல்லியை கூட்டிகிட்டு ஜாக்சன் அப்படிங்கிற இடத்துல போய் செட்டில் ஆகிருக்கிற மாதிரி அந்த கதை அந்த இடத்துல முடியும். அப்போது கதை ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த வேக்சின் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு கிட்டார் ஒன்று அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த கிட்டாரை ஜோயிலுக்கு ஏற்கனவே வாசிக்க தெரிஞ்சிருக்கும். பட் எல்லிக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது ஜோயில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லிக்கு அந்த கிட்டாரை வாசிக்க கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகுது. அப்போது அந்த பாட்டில் ஒரு லேயர்ஸ் வரும். அந்த லேயர்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே கேட்டிங்க அப்படின்னா இந்த கேமுடைய மொத்த கதையுமே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லிக்கு ஜோயில் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு சீன் தான் இந்த கேமுடைய முக்கியமான ஒரு சீனுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீன் இந்த கேமோட எண்டிங்கில் ஒரு லைட்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேமை டிசைனே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோயில், அப்புறம் எல்லி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாக்சனை சுற்றி இருக்கக்கூடிய அபாயகரமான கிளிக்கர்ஸ், ஜாம்பிஸ், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஜோயில் கிட்ட எல்லி கேட்குறா, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உண்மையிலேயே அந்த டாக்டர்ஸ்லாம் என்னை வச்சு க்யூர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இன்னொரு சுற்றியும் எல்லி கேட்குறா, என்ன மாதிரியே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் பவர் உள்ள நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. பட் இது வரைக்குமே நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லி ஜோயில் கிட்ட கேட்குறா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எல்லி அவளை அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிருக்கா. அப்போது அந்த இடத்துல எல்லிக்கு ஒரு டேப் ரெக்கார்ட் கிடைக்கிது. அப்படி கிடச்ச அந்த டேப் ரெக்கார்டில் பதிவான விஷயங்கள், ஜோயில் எல்லிக்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய் அப்படிங்கிறது எல்லிக்கு தெரிய வருது. அப்போது ஜோயில் அந்த இடத்துக்கு எல்லி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது எல்லி சொல்கிறா, எனக்கு என்ன உண்மையே தெரியும், நீங்கள் வாயால் சொல்லிவிடு, அப்படி இல்லைன்னா நான் இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுவேன், திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜோயிலுக்கு வேறு வழி இல்லாமல் அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. எல்லி, உன்னை வச்சு உண்மையிலேயே வேக்சின் கண்டுபிடிக்க முடியும், அப்படி கண்டுபிடிச்ச அந்த வேக்சின் ஜாம்பிஸையும் குணப்படுத்தும், ஆனால் அந்த வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உன்னை கொன்னா தான் முடியும் அப்படின்ட்டு ஜோயில் சொல்லியிருக்காரு. நீ சாகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உன்னை நான் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த இடத்துல எல்லி கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் பல கோடி பேர் வாழ்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அவள் என்ன சொல்லுவானா, நீ என் வாழ்க்கையே மொத்தமாக நாசம் பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்லுவாள். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அதை பார்க்குறவங்களுக்கே தெரியும், ஜோயில்னு இல்லை, அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு சாகிறதுக்காக விடவே மாட்டாங்க. எல்லி என்ன சொல்கிறான்னா, நிறுத்து, என்னை தொடாத, நான் நினச்சிருந்தா எவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் நான் திரும்பவும் ஜாக்சனுக்கு வருவேன், ஆனால் திரும்பவும் நான் உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜோயில் கிட்ட எல்லி சண்டை போட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் ஜாக்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குது. ஐ மீன் த பார்ட்டி ஆஃப் த ஷோ, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குதுங்க. அப்போது அந்த பார்ட்டியில் எல்லி அவளுடைய ஃப்ரெண்டு டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா. 2 பேருமே அந்த பார்ட்டியில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கிஸ் அடிச்சுப்பாங்க. பட் இதை பார்த்த அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த ஜோயில் எல்லிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் எல்லிக்கு அந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. நீ தான் எனக்காக எதுவும் பேசாத, நான் ஒன்றை இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், என் மூஞ்சி கூட முழிக்காதன்னு சொல்லியிருக்கேன், நீ இனிமேல் எனக்காக எதுவுமே பேசணுங்கிற அவசியம் தேவையே கிடையாது அப்படின்னு அங்கே எல்லாரும் முன்னாடியும் ஜோயில இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து எல்லி கிளம்பி போயிடுறா. அங்கேருந்து தான் இந்த ஸ்டோரி கிக் ஆஃப் ஆகுது. அந்த பார்ட்டி முடிஞ்சு எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் எல்லாருமே பாட்ராயலுக்காக வெளில கிளம்புறாங்க. ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாக்சனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அபாயகரமான அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கிளிக்கர்ஸ், ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே வந்து கொல்றதுக்கு தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீமாக ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து அவங்க போகிற மாதிரி வந்து டேட் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா திடீர்னு எந்த விதமான அட்டாக்கும் ஜாக்சனில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக எல்லாருமே வந்து போர்ட்டலுக்காக போவாங்க, டீமாக போவாங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயம் எல்லி சைடு நடந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே அந்த இடத்துலேருந்து ஸ்க்ரீன் வந்து ஆபி பக்கம் வந்து போகும். ஆபி அப்படிங்கிறவ யார் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறப்போ யாருக்கும் தெரியாது. ஆனால் அவள் ஒரு பொண்ணு தான். ஆனால் பார்க்குறப்போ பிராக்லசனுடைய டாட்டர் மாதிரியே இருப்பாள். பட் உண்மையிலேயே இந்த கேமை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸ்லாம் வந்து இந்த ஆபி அப்படிங்கிற கேரக்டரை ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக தான் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஏற்கனவே இந்த கேமில் ஒரு சில கில்மான விஷயங்களை சேர்த்ததுனால இந்த விஷயத்தையும் வந்து இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பொண்ணாகவே வந்து காமிச்சிட்டாங்க. ஏன்னா இவளை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக காமிச்சிட்டாங்க அப்படின்னா கேமில் ஏற்கனவே வந்து 2 கேர்ள்ஸ் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா கேமே வந்து கேவலமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபெமினிசத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஒரு ஆபி அப்படிங்கிற கேரக்டரை வந்து காமிச்சிருந்துருக்காங்க. ரொம்பவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொம்பளை மாதிரி அவளை வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து நம்ம மூவிஸில் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீலாம்பரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருப்பா. இந்த ஃபெமினிசத்தை ஊக்குவிச்சதுக்காகவே இந்த கேமுக்கு ஒரு மைனஸ் பண்ண நான் இங்கே கொடுக்குறேன். சரி, ஓகே, இங்கேருந்து கதை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபி அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஓவன் அப்படிங்கிறவங்க கூட ஒன்றா சேர்ந்து அந்த ஜாக்சன் அப்படிங்கிற இடத்த நோக்கி 2 பேரும் போகிறாங்க. அப்போது அந்த ஜாக்சனில் இருந்து ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி ஆபிக்கும் ஓவனுக்கும் தெரிய வருது. அப்போது ஆபி என்ன சொல்கிறான்னா, நான் தேடி வந்த ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஓவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ பழி தீக்கிற எண்ணத்தை முழுசாக விட்டுரு, நம்ம திரும்பவும் நம்மளோட ஏரியாவுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓவன் பாட்டுக்கு போக ஆபி என்ன சொல்கிறேன்னா, சரி நீ போ, நான் இதை தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக பிரித்து போயிடுறாங்க. அப்படியே ஆபி போகிற வழியிலேயே வந்து எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் கிட்ட நல்லாவே வந்து மாட்டிக்கிறா. பட் ஆபி வந்து நல்லாவே அங்கே லாக் ஆகிடுறா. ஏன்னா அவள் வந்து ஸ்டக் ஆகிட்டா, சுத்தமாக வந்து அவளால் நகரவே முடியல. ஏன்னா சுற்றி வந்து ஜாம்பிஸ் கிட்ட அவள் நல்லாவே வந்து மாட்டிக்கிட்டா. அப்போது திடீர்னு இவள் செத்துருவாளா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு துப்பாக்கி ஒரு ஜாம்பியோட நெத்தியை தொலையிடுது. அந்த இடத்துல யார் அந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயில் தான் வந்து அபியை காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோயிலும் டாமியும் ஒன்றா சேர்ந்து அபியை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது 3 பேருமே அந்த இடத்துலேருந்து போக அந்த இடத்துல பயங்கரமான பனி புயல் அடிக்குது. அப்போ அபி என்ன சொல்கிறான்னா, நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கோம், நாம் இந்த பனி புயல் போகிற வரைக்கும் அங்கே போய் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறா. ஒருவேளை நீங்களும் எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புயல் தனியிற வரைக்கும் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது ஜோயிலும் டாமியும் ஆபியோட பேச்சை கேட்டு நம்பிட்டு உடனே அவ கூடயே வந்து 2 பேரும் போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல தான் என்னுடைய பேர் ஜோயில், அவன் வந்து என்னோட தம்பி டாமின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ தான் ஜோயில் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே அபிக்கு செம காண்டாயிருச்சு. ஜோயில் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாக ஜோயிலை வந்து பார்க்குறாங்க. அப்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக செம காண்டில் இருந்த அபி அவள் கையில் இருந்த ஷாட்கனை வச்சு ஜோயிலுடைய காலிலே வந்து சுட்டுடுறா. உடனே இந்த பக்கம் டாமி வந்து அபியை தடுக்க வராரு. அப்போது அங்கே சுற்றி இருந்த அபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாமியோட கையை பிடிக்க அவளோட இன்னொரு ஃப்ரெண்டான நோரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து டாமியை அடித்து மயக்கமட வச்சிடுறான். அதுக்கப்புறம் அபி அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்து
உன்னை நான் பழித்துக்க தாண்டா நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஆர்ம்ஸ்லாம் அதுக்காக தான் ஏற்றி வச்சிருக்கேன்னு சொல்லி ஜோயில போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டா. அதே சமயத்தில் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை போயிட்டுருக்கு. எல்லி பக்கம் எல்லியும் டீனாவும் ரொமான்டிக்காக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வேகமாக ஓடி வராரு. ஜஸ்ட் மிஸ்ஸியா, ஐயோப்பா நல்ல வேலை நீங்கள் வந்து எதுவுமே அவுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்கே போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல டீனா அப்படிங்கிறவ ஜெஸ்ஸியோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இவருக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கும், அது வந்து கேமுடைய மிடில் தான் வந்து நமக்கு தெரிய வரும். அப்போது அந்த ஜெஸ்ஸி என்ன சொல்கிறான்னா, ஜோயிலும் டாமியும் ஹோட்டலுக்கு போனாங்க, பட் வந்து இன்னும் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து சொல்கிறான். நம்ம உடனே அவங்கள தேட போயாகணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உடனே வேறு வழி இல்லாமல் எல்லியும் டீனாவும் டாமியையும் ஜோயிலையும் தேடி அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படி அவங்க போகிறப்போ ஜெஸ்ஸியும் டீனாவும் ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் எலி வந்து ஜோயிலை தேடிட்டு போகிறா. அப்படி போகிறப்போ அந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து பார்க்குறா. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்போ தான் அவளுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஜோயில் ரத்த வெள்ளத்தில் கீழே படுத்து கிடக்குறாரு. எல்லி அவரை காப்பாற்றுறதுக்காக முன்னோக்கி போகிறப்போ எல்லியையும் வந்து அவங்க பிடிச்சி மடக்கி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல எல்லியோடைய கண் முன்னாடியே அவளை இவ்வளோ நாள் காப்பாற்றி வளர்த்துட்டு வந்த ஜோயில அபி கருணையே இல்லாமல் கொடூரமாக கோல்ஃப் பேட்டை வச்சு மூஞ்சிலே அடித்து ரத்தம் தெறிக்க அவரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நாள் தான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஜோயில் கிட்ட வந்து சண்டை போட்டுருந்துருப்பா. என்னதான் ஏதோ ஒரு கோபம் இருந்தாலுமே வேற வழியே இல்லாமல் ஜோயில் மேலே இருந்த பாசத்தினால அவள் அங்கேயே மயக்கம் போட்டுடுறா. அப்போது அந்த இடத்துல அபியும் அவள் கூட இருந்தவங்களும் எலியை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல நாம் வந்தது இப்படி இவங்களெல்லாம் கொலை பண்ணுறது கிடையாது, உன்னோட பழித்திற்கு உணவு தான் முடிஞ்சிருச்சுல, இவளை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போது எல்லி கொஞ்சம் நேரம் கழித்து கண் முடிச்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல டீனா எல்லியை திரும்பவும் ஜாக்சனுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல ஜாக்சனில் ஜோயிலுக்கு ஒரு கல்லறையும் எழுப்பிடுறாங்க. அப்போது அது வரைக்குமே அபி அப்புறம் அவளுடைய டீமை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து டாமிக்கு தெரிய வரல. பட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவளை பற்றின ஒரு சில தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து டாமி கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த ஆபியும் அவளுடைய டீமும் வந்து உல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்மி, அதாவது மிலிட்ரியாக சேர்ந்தவங்க. ஃபயர்ஃப்ளே ஃபுல்லாகவே தரைமட்டமானதுக்கப்புறம் இந்த உல்ஃப் தான் நிறைய கிளிக்கர்ஸை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் கூடவே அப்பாவி மக்களையும் போட்டு தள்ளுற வேலையை இவங்க வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போது டாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இரு, அபி எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சோலவாக போயிட்டு அவளை மர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக கிளம்ப போகிறாரு. ஆனாலும் எல்லிக்கு ஜோயில் செத்தது அவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவளும் கூட வரேன்னு சொல்லி கிளம்புறா. பட் இந்த விஷயம் எல்லாமே டாமியோட மனைவிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் டாமி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேட்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்து போயிடுறாரு. பட் இன்னொரு பக்கம் எல்லிக்கும் மனசு உறுத்தலாகவே இருந்திருக்கு. அதனால டீனாவை கூட்டிட்டு அவள் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறா அபியை தேடிட்டு. அப்போது இவங்க 3 பேருமே சியாட்டல் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போதைக்கு உல்ஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் ஆபியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது போகிற வழியிலே நிறைய உல்ஃப் டீமையும் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற எல்லாரையுமே வந்து எல்லி கொடூரமாக டேக் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. பட் ஒரு சில இடத்துல ஏற்கனவே வந்து டாமி நிறைய பேரை வந்து டேக் டவுன் பண்ணிட்டு போயிருந்துருப்பாரு. அந்த விஷயம் போகிறப்ப தான் வந்து எல்லிக்கும் டீனாவுக்கும் தெரிய வரும். இந்த விஷயம் எல்லாமே உல்ஃப் டீமுக்கு எப்படியோ வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் டீனாவையும் எல்லியையும் எப்படியோ வந்து ஆம்புஷ் பண்ணி டேக் டவுன் பண்ணிடுறாங்க. பட் அப்படி அவங்க ஆம்புஷ் பண்ணும்போது எல்லி எப்படியோ அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. டீனா வந்து தப்பிச்சு போயிடுறா. தப்பிச்சு போன டீனா திரும்பவும் எலியை காப்பாற்றுறதுக்காக வர்றப்போ அந்த ஊர் டீம் கிட்ட மாட்டிக்கிறா. பட் எலி எப்படியோ அவள் கையில் போட்டிருந்த கைத்தை எப்படியோ கட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து கொண்டுடுறாங்க. அப்படி அந்த இடத்துல ஒருத்தவனை எல்லி கொண்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இவன் ஜோயில கொட்டுறப்போ அந்த இடத்துல இவனை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாகவே செக் பண்ணுறப்போ தான் இவனோட டீம் பற்றின மற்ற டீட்டெயிலும் வந்து எல்லிக்கு தெரிய வருது. அபியை பற்றின தகவலாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அபியை கொள்றதுக்கான மோட்டிவோட அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சில இடத்துல ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில நச்சு காற்று வந்து இருக்கும். அந்த காற்றை சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துவாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல டீனாவும் எல்லியும் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லி போட்டிருந்த மாஸ்க் வந்து உடஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லி அவள் போட்டிருந்த மாஸ்க்கை வந்து டக்குன்னு கழட்டிடுறா. அப்போ வந்து டீனா டக்குன்னு இந்த என்னோட மாஸ்க்கை தரேன்னு சொல்லி ரொம்ப பயத்தோட கேட்குறப்போ இல்லை நான் இம்யூன் அப்படிங்கிற விஷயம் எல்லி சொல்லும்போது டீனா அப்போ தான் வந்து அதிர்ச்சி ஆகுறா. பட் ஜோயில் வந்து இந்த இம்யூன் விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ரகசியமாக வச்சுருந்துருப்பாரு. ஆனால் முதல் முறையாக டீனா கிட்ட இந்த விஷயத்தை வந்து எல்லி ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்திருப்பா. அப்போது அந்த இடத்துல டீனாவுக்கு வந்து செம்மையாக அடிபட்டு இருந்திருக்கும் போல. அதனால் பக்கத்தில் ஒரு சேஃப் ஹவுஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க.
அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அவங்க ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு டீனாவை அந்த இடத்துல எல்லி வந்து உட்கார வச்சுருந்துருவா. அப்போது டீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் என்னென்னா, நம்ம எல்லியை இம்யூன் அப்படிங்கிற விஷயத்த அவளால் வந்து நம்பவே முடியல. ஏன் இத்தனை நாள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீ மறைச்சிட்ட, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போது எல்லிக்கு இன்னொரு ஷாக்காக டீனா என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. எல்லி என்ன சொல்கிறான்னா, நேற்று தானே நான் வந்து கிஸ் பண்ணேன், அதுக்குள்ளேயே வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி எல்லி வந்து கேட்குறா. அதுக்கு வந்து டீனா சொல்ல, இல்லை அதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த ஜெஸ்ஸி அப்படிங்கிறவன் தான். அவனுடைய குறும்புத்தனமான விளையாட்டு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா சொல்கிறா. அதுக்கப்புறம் எலிக்கு அங்கே செமையாக வந்து கோவம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே கதை அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கிறப்போ டீனா சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ரேடியோ சிக்னலை வந்து அவள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அபி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடி பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்போது டீனா என்ன சொல்கிறான்னா, நம்மளை தவிர இன்னொருத்தன் யாரோ வந்து போகிற வழியிலேயே வந்து வூல்ஃப் டீம் எல்லாருமே வந்து டேக் டவுன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டாமி தான். டாமி வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் எல்லியும் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து தனியாக போகிறாரு. ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வூல்ஃப் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய மிலிட்ரியாக இருக்கும். டாமி தனியாக போனார்னா கண்டிப்பாக அவருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லி தனியாக போயிட்டுருக்கா. ஏன்னா டீனாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால் வந்து அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அந்த தேட்டர்லேயே வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு அவள் மட்டும் தனியாக போயிட்டுருக்கா. அப்படி போகிறப்போ நிறைய வூல்ஃப் டீம்லாம் வந்து டேக் டவுன் பண்ணி போயிட்டே இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவள் கீழே விழுறப்போ திடீர்னு யாரோ வந்து எல்லியோட வாயை பற்றி பின்பக்கமாக இழுத்துட்டு வராங்க. சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ இது டாமியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி எல்லி திரும்புறா. பட் அந்த இடத்துல இருந்தது ஜெஸ்ஸி இருக்கான். பட் இந்த டீம் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்ததுனால வூல்ஃப் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தனித்தனியாக வந்தாங்க. ஜெஸ்ஸி ஒரு பக்கம் வந்திருக்கான், எல்லி ஒரு பக்கம் வந்திருக்கா, டாமி ஒரு பக்கம் போயிருக்காரு, டீனா ஒரு பக்கம் வந்திருக்கா. பட் இவங்கெல்லாம் 4 பேராக ஒத்துமையாக வந்திருக்கான். அப்படி இல்லைன்னா ஜாக்சன்லேருந்து இன்னும் ஒரு சில பேர் கூட கூட்டிட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா அபியா ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். பட் கதை வந்திருக்கு அதான். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஒரு மிலிட்ரி கேங்கை வந்து ஜெஸ்ஸியும் எல்லியும் வந்து ஃபுல்லாகவே கொண்டுட்டு திரும்பவும் ஜெஸ்ஸி எல்லி கூட அந்த தேட்டருக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டீனாவை வந்து அவன் சந்திக்கிறான். அப்போ தான் எல்லிக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த ரூட்லேயே போனோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நோரா அப்படிங்கிற ஒருத்தி இருக்கா. ஸோ அவள் தான் வந்து எல்லியோடைய ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீ வந்து அவளை கேப்சர் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேளு, அவள் வந்து கண்டிப்பாக சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் டீனா ஜெஸ்ஸியை ரொம்பவும் வந்து உன்னிப்பாக ரொம்பவும் ஆர்வத்துடன் வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவனிப்பு வந்து அந்த அளவு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லிக்கு ஒரு மாதிரி என்னடா அது எப்போ நம்மளை தான் கவனிப்பா அவனை கவனிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எல்லி நோராவை தேடி கிளம்பி போகிறா. அப்படியே போகிற வழியே நிறைய சாம்பிஸையும் வந்து போகிற வழியிலே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு வழியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு நோராவையும் வந்து பிடிச்சிடுறா. நோராவை துப்பாக்கி முனையை காட்டி எல்லி மிரட்டிட்டு இருக்கிறப்போ நோரா எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறா. பட் அவள் ஓடுற வேகம் அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும். ஏன்னா அவள் எக்ஸ் ஃபயர்ஃப்ளைல வந்து இருந்திருக்கா. அதனால் அவள் வந்து வேகமாக ஓடுறா. தாவி ஓடிக்கிட்டே இருக்கா. ஓடி போனாலுமே வந்து கடைசியாக எல்லி வந்து எப்படியோ அவளை மடக்கி பிடிச்சிடுறா. பட் அவள் எங்கே லாக் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேஸ்மெண்ட்டில் ஸ்பார்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்த வந்து யாருமே சுத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் போயிட்டு நோரா வந்து மாட்டிக்கிறா. அந்த ஸ்பார்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய ஸ்பார்ஸால் நோராவால் மூச்சு விடவே முடியல. பட் வந்து எல்லிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அவளால் அந்த இடத்துல சுவாசிக்க முடியுது. அப்போது நோரா என்ன சொல்கிறான்னா, நான் எப்படியா இருந்தாலும் சாக தான் போகிறேன், நான் எதுக்கு என்னோடய ஃப்ரெண்டை உனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு டைலாக் ஒன்று வந்துடும். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ சாக தான் போகிற, ஆனால் அதை பொறுமையாக செய்யணுமா இல்லை வேகமாக செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதாவது அணுவாக சித்திரவதைப்படுத்தி உன்னை நான் கொல்லணுமா இல்லை வேகமாக உன் உயிரை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லி வந்து சொல்லுவாள். ஏன்னா அந்த ஸ்பார்க்கை ரொம்ப நேரமாக வந்து நோரா சுவாசிட்டே இருக்கிறதுனால அவள் ஒன்று கிளிக்கராக மாறிடுவா, இல்லைனா ஏதாவது ஒரு ஜாம்பியாக மாறிடுவா. அதுக்கப்புறம் நோராவும் பயந்துக்கிட்டு எப்படியோ வேறு வழி இல்லாமல் ஆபி எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எல்லியும் நோராவை அங்கேயே கொன்று ஜோயில் எப்படி அபி கொண்டாலோ அதே மாதிரியே நோராவை எல்லி அடித்து கொண்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. திரும்பவும் எல்லி தேட்டருக்கே வந்துடுறா. இந்த தேட்டரை சுற்றியே இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்குமே அந்த கேம் பிளே வந்து சுத்தமாக வந்து போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தேட்டருக்குள்ளேயே வந்து ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணி இந்த இடத்துலேயே பக்கத்துலேயே வந்து ஒரு அக்வேரியம் இருக்குது, பீச் சைடு இருக்குது, அந்த அக்வேரியமில் பாசிபிளி வந்து ஆபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்படி அபி அங்கே இருந்தால் அப்படின்னா டாமி கண்டிப்பாக அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கண்டிப்பாக அவரும் அங்கே தான் போயிருப்பார். ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் இருந்து ஜெஸ்ஸியும் எல்லியும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அஃப்கோர்ஸ் டீனா வந்து அவளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தேட்டருக்குள்ளேயே வந்து இருக்கா. அப்போது அந்த தேட்டருக்குள்ளேயே வந்து எல்லியும் ஜெஸ்ஸியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, டீனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வந்து இந்த நேரத்தில் இப்படி இருக்கக்கூடாது, அவளை பார்த்துக்க நிறைய பேர் தேவை, அதனால் நாம் அவளை
ஜேசன்லேயே போய் விட்டுட்டு திரும்பவும் நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து போய் டாமியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது ஜெஸ்ஸியும் எல்லியும் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க வந்து பேசிக்கிறாங்க. எல்லியும் ஜெஸ்ஸியும் போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உல்ஃப் சோல்ஜர்ஸ் வந்து பேசுகிறத வந்து 2 பேருமே வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அவங்க கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியமில் டாமி கிடையாது, டாமி இன்னொரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அப்போது ஜெஸ்ஸி என்ன சொல்கிறான்னா, நீ வா நம்ம டாமியை நோக்கி போகலாம், ஏன்னா டாமி வந்து அபியை நோக்கி தான் போகிறாரு, நம்ம டாமி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து அபியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறான். அதுக்கு எலி என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம அக்வேரியம் நோக்கி போவோம், எனக்கு வந்து பழி வாங்குறது தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க, என்ன நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம போட்ட பிளானையும் மறந்துட்டியா, நீ வந்தாவா வராட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அங்கே இருந்து டாமி நோக்கி போகிறான். அப்போது அந்த இடத்துல ஜெஸ்ஸி எலியும் தனித்தனியாக போயிடுறாங்க. எலி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டை எடுத்துகிட்டு அந்த அக்வேரியமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறா. ஜெஸ்ஸி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்கான். பட் இந்த இடத்துல நாம ஆர்டிஆர் மாதிரி ஒரு சாய்ஸ் ஏதாவது கேட்டு இருந்திருக்கான், அதாவது அவங்க கூட போறியா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டு இருந்திருக்கான். ஏன்னா 3 பேருமே ஒன்றா போயிருந்தாங்கன்னா அபியை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி முடிச்சிருந்துருக்கலாம். இல்லைனா அந்த ஜிடியில் வர மாதிரி நம்ம கேரக்டரை சூப் பண்ணி கூட அது மாதிரி கூட ப்ளே பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஐடியா தெரிய பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படியா இருந்தாண்ணா. பட் எலி எப்படியோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டை எடுத்துகிட்டு நேராக அந்த அக்வேரியமுக்கு வந்து போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸையும் வந்து அவன் முடிச்சு கட்டிட்டு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய போட்டும் வந்து ஃபால்ட் ஆயிடுது. ஒரு மிகப்பெரிய அலை வந்து எல்லியை அடித்து தூக்க எல்லி வந்து அந்த கடல்லையே வந்து விழுந்துடுறா. எப்படியோ நீந்தி அந்த அக்வேரியமுக்குள்ளே போய் பார்க்குறா. உள்ளே போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்வேரியமுக்குள்ளார அபி இல்லை. பட் அந்த இடத்துல அபியுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஓவன் அப்படிங்கிறவனும் அவனுடைய கரண்ட்லி கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மால் அப்படிங்கிற ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லி என்ன வந்து கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேரும் நான் கொல்ல போகிறது கிடையாது, அபி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துப்பாக்கி முனையை காமிச்சு மிரட்டுறா. அப்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஓவன் வந்து அவசரப்பட்டு, நான் வீரண்டா விடமாட்டேன்டி, உன்னை துப்பாக்கியை வச்சு காட்டுற, உன்னை இப்போ தும்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சி எலி கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வந்து பிடிக்க முயற்சி பண்ணுறான். பட் எலி வந்து கோவத்தில் ஓவனை வந்து சுட்டுடுறா. அப்போது அந்த இடத்துல ஓவனை காப்பாற்ற வந்த அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான மாலையும் வந்து எலி வந்து கத்தியால் குத்தி கொண்டுடுறா. பட் இந்த இடத்துல எலி மேலே தப்பு இல்லை, அந்த மால் தான் வந்து கத்தியால் எலியை வந்து குத்த ட்ரை பண்ணா. பட் எல்லி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால அந்த கத்தி அப்படியே மடக்கி மாலோட கழுத்துலேயே குத்தி இறக்கி கொண்டுடுறா. அந்த இடத்துல தான் எல்லிக்கு ஒரு ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லி கொன்ன அந்த மால் அப்படிங்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லி வந்து மிகவும் மனசளவில் வந்து பாதிக்கப்படுறா. ஏன்னா வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்துக்கு டாமியும் ஜெஸ்ஸியும் வந்து வராங்க. அவங்க வந்து எல்லியை திரும்பவும் வந்து அந்த இடத்துல இருந்து தியேட்டருக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லி கையில் வச்சுருந்த மேப்பை அங்கேயே போட்டுட்டு வந்திருப்பா. அப்போது தியேட்டருக்கு வந்த எல்லிக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்குது. நாம் ரிவேஜ் எடுக்கிறதுனால நம்ம ரிவேஜ் எடுக்கக்கூடிய ஆள் மட்டும் இல்லாமல் நிறைய நல்லவங்களும் வந்து தேவையில்லாமல் செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாம் பழி வாங்குற உணர்வை இதோட விட்டுடலாம், நம்ம இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம டீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாக்சனில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. பட் டாமிக்கு இந்த ஒரு விஷயம் ஒருத்தலாகவே இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் வெளில போகிறாரு. அப்படி வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் இவங்க வந்து உள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு துப்பாக்கி சத்தம் வந்து கேட்குது. ஸோ எல்லாருமே வந்து வெளில ஓடுறாங்க. அப்படி வெளில ஓடுறப்போ ஜெஸ்ஸியும் எல்லியும் தான் போகிறாங்க. அப்படி போகிறப்போ ஃபஸ்ட்டு டோரை திறந்த ஜெஸ்ஸியை அபி துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுறா. ஜெஸ்ஸி வந்து செத்து கீழே விழுந்துடுறான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அது இருந்துச்சு. உடனே எல்லி வந்து அந்த இடத்துல அபிகிட்ட வந்து நல்லாவே வந்து லாக் ஆகிடுறா. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமி தரையில் வந்து கிடப்பாரு. அபி துப்பாக்கியை டாமியோட தலைக்கிட்ட வந்து காமிச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பா. அப்போது இந்த இடத்துலயே வந்து கேம் பிளேயில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வந்து அப்போ வந்து இருந்துருக்கும், அபி எப்படி நம்மளை கண்டுபிடிச்சி அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அபி என்ன சொல்கிறான்னா, நான் ஜோயில தான் கொல்ல வந்தேன், ஆனால் நீ என்னுடைய நண்பர்கள் எல்லாரையுமே வந்து கொண்டுட்ட, ஆனால் நான் நினச்சிருந்தா அன்றைக்கே ஒன்றையும் கொண்டு இருப்பேன், உன்னை நான் உயிரோட விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது எல்லி என்ன சொல்கிறான்னா, சூப்பர், நான் தான் வந்து ஒரு நண்பர்கள் கொன்னேன், அவங்க இல்லை, அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு டாமி வந்து விட சொல்லி கேட்குறா. அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டை அபி, குட்டி அபியை, குழந்தை அபியை வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபி அவங்க அப்பாவோட டைம் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் வந்து ஒரு டாக்டராக இருந்திருக்காரு. அப்போது காட்டில் மாட்டிகிட்டு இருந்த ஒரு குதிரையை வந்து அவங்க அங்கே காப்பாற்றுறாங்க. அப்போது அந்த இடத்துல தான் அந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் எலியோட உடம்புல இருந்து வேக்சின் எடுக்கிறதுக்காக எலியை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் ஆஃப் அஸ் 1ல் எண்டிங்கில் வந்து ஜோயில் வந்து மாட்டியிருந்திருப்பாரு. அது மாதிரி இந்த ஒரு பேஷண்ட்டை நான் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு மாட்டியிருந்திருப்பாரு. அவர் தான் இந்த கேமில் அபியோட அப்பாவாகவே வந்து இருக்காரு. அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபியும் அவங்க அப்பாவும் பேசிப்பாங்க.
இது மாதிரி நிறைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குழந்தையை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஃபீல் பண்ணுவார். ஆனால் நிறைய பேரோட உயிரை நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அவர் வந்து போகிறாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் போயிருப்பார். பட் இது புரியாமல் அந்த இடத்துக்கு வந்த ஜோயில் அந்த டாக்டரையும் போட்டு இருந்திருப்பாரு. அப்போது அந்த இடத்துல சைரன் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது ஆபி ஒரு ஹேண்ட் கன்னை எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கா. அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் அங்கே பார்க்குறப்போ அவளுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டில் ஆசையாக பேசிக்கிட்டு இருந்த அவளுடைய அப்பா ரத்த வெள்ளத்தில் இறந்து கீழே கிடக்கிறாரு. அப்போது அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிய வருது. தன்னுடைய அப்பாவை கொண்டது ஜோயில் அப்படிங்கிறவர் தான். அந்த ஜோயில் அப்படிங்கிற பேரை மட்டும் அவள் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிறான். பட் அந்த ஜோயில் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது கூட அபிக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படி இருந்தும் இந்த பக்கம் தன்னை அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாற்றின ஜோயில் தான் காப்பாற்றினவர் தான் ஜோயில் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எந்தவித யோசனையும் இல்லாமல் அவரை வந்து அவள் கொண்டு இருப்பா. பட் அந்த ஜோயில் அப்படிங்கிற பேர்லேயே எத்தனையோ பேர் வந்து இருந்துருக்கலாம். பட் அவர் தான் தன்னுடைய அப்பாவை கொண்ட ஜோயில் அப்படிங்கிறது எப்படி தான் அபிக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. சரி வாங்க, எப்படியா இருந்தாங்கன்னா அவங்க கதை எப்படி வேணாலும் எடுப்பாங்க. இப்போது ஜோயில எதுக்காக அபி ஆரம்பத்தில் கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இந்த ஒரு கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுருக்கலாம். தன்னுடைய அப்பாவை கொண்டதுனால தான் ஜோயில அபி வந்து கருணையே இல்லாமல் கொலை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஆபியோட கேம் பிளே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்குமே அது வந்து கேம் பிளே வந்து போய்கிட்டே இருக்கும். பட் உண்மையிலே இது நிறைய பேர் தேவையில்லாத ஸ்டோரின்னு நம்ம வந்து கேட்டுருந்துருப்போம். பட் வந்து கேமை ஃபுல்லாக விளையாண்டதுக்கப்புறம் தான் வந்து எல்லியோட கேம் பிளே எந்த அளவுக்கு வந்து நமக்கு பிடிச்சிருந்துருக்குமோ அதே மாதிரி அபியோட கேம் பிளே வந்து சூப்பராக இருந்திருக்கும். இப்போது கேம் பிளே சியாட்டில் டே 1க்கு வந்து போகுது. அதாவது ஜோயில அபி கொண்ட மறுநாள், அதாவது எல்லி அந்த காலகட்டத்தில் அந்த பக்கம் வந்திருக்கா. இது சேம் டைமில் எல்லியும் டீனாவும் அபியை தேடி புறப்பட்ட நாள் வந்து இதுதான். இப்போது இதே சியாட்டலில் வந்து இப்போது அபி அவளுடைய பேஸில் வந்து இருக்கா. இப்போ இந்த கேமில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோயில கொண்ட மறுநாள் வந்து இந்த சியாட்டல் வந்து ஆரம்பிக்குது. அபி அவளுடைய பேஸில் வந்து இருக்கா. ஸோ இதே டைம் லைனில் தான் வந்து அபி அவளுடைய பேஸில் இருக்கிறப்போ எல்லியும் டீனாவும் அபியை தேடின பயணத்தை வந்து அங்கே தொடங்குறாங்க. சரி ஓகே, இப்போ அபியோட கதைக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இடத்துல அபி அவளுடைய பேஸில் கேன்டீனில் வந்து அவள் இருப்பா, சாப்பிட்டுட்டு இருப்பா, நிறைய பேர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இதே டைம் லைனில் தான் எல்லியும் டீனாவும் உல்ஃப் மிலிட்ரி டீம் எல்லாருமே வந்து டேக் டவுன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இந்த உல்ஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செராபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டீம் கிட்ட வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் இவங்க தான் உல்ஃப் டீமோட எனிமி. இந்த செராபைட் அப்படிங்கிறவங்க வந்து பேச மாட்டாங்க, விசில் மூலயமா தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி உல்ஃபுக்கும் இந்த செராபைட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டையில் நிறைய உல்ஃப் டீம் வந்து சாகுறாங்க. அதே மாதிரி செராபைட் டீமும் வந்து நிறைய பேர் சாகுறாங்க. அப்போது அபி பேஸில் இருக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடைக்க வருது. அபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓவன் அப்படிங்கிறவன் ஒரு செராபைட்டுக்காக அவங்க கேங் மெம்பர்லேயே இருக்கக்கூடிய உல்ஃப் கேங் மெம்பர்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தவனை வந்து அந்த ஓவன் அப்படிங்கிறவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. செராபைட் அப்படிங்கிற இந்த உல்ஃபோட எனிமையை காப்பாற்றுறதுக்காக உல்ஃப் டீம்லேயே இருந்து உல்ஃப்கே வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த ஓவனை வந்து கைது செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து எங்கே மறைஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் வந்து யாருக்குமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஆபி தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஓவனை தேடிட்டு எப்படியோ போக ஆரம்பிக்கிறா. அப்படியே போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உல்ஃபோட எளிமையான செராபைட் அப்படிங்கிற ஒரு காட்டுவாசி குழு வந்து ஆபியை எப்படியோ வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அபியை தூக்கு கயிறில் தொங்க விட்டு அவள் வயிற்றில் கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, மரண தருவாயில் அபி தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த செராபைட் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி அத்துமீறி வரவங்க தூக்கில் தொங்க விட்டு அவங்க குடலை வயிற்றை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. இதே மாதிரியே குடல் தூங்கி நிறைய பாடிஸ் வந்து அந்த இடத்துல கிடக்கிறத நம்ம எல்லியோட கேம் பிளேல வந்து பார்த்துருப்போம். அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனால் குடல் வெளில வந்துடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர்றப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக அபி செத்துருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு யாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வரா. அப்படி யாரா அப்படிங்கிற பொண்ணை அவங்க டீம்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து யாராவுடைய கையை கீழே வச்சு ஒரு சுத்தியிலால் அவருடைய கையை அடித்து உடச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு வந்து அம்பு அந்த 2 அடியாட்களையுமே வந்து வீழ்த்திடுது. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவுடைய தம்பி லேவ் அப்படிங்கிறவங்க வரான் அந்த இடத்துக்கு. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆபி தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அபியை காப்பாற்ற சொல்லி யாரா வந்து தம்பிக்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போது 3 பேருமே அந்த இடத்துல தப்பிச்சு போகிறாங்க. இப்போது கதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபுக்கும் இந்த காட்டுவாசிகளுக்கும் தான் வந்து சண்டையே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த 2 காட்டுவாசிகளுமே வந்து அபியை கொன்று இருக்கணும். பட் வந்து இந்த 2 காட்டுவாசிகளுமே வந்து அபியை காப்பாற்றினதுனால அவளும் வந்து இவங்க 2 பேருக்கும் உதவி பண்ணியிருக்கா. இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து விட்டுட்டு ஓவனை தேடி அவருடைய பயணத்தை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கா. ஒரு வழியாக அக்வேரியம் கிட்டேயும் வந்து அபி வந்து போயிடுறா. அங்கே போனதுக்கப்புறம் ஓவனை வந்து மீட் பண்ணுறா.
அப்போது அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமாக காத்து கிடந்த ஓவனுக்கு கரிதுண்டு கிடச்ச மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்போது தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அபிக்கு அந்த 2 சின்ன குழந்தைங்களும் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்து வரும். தன்னை காப்பாற்றின அந்த 2 பேரையுமே வந்து நம்ம அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் அந்த 2 காட்டுவாசிகளையும் தேடிட்டு அபி வந்து போகிறா. அந்த இடத்துக்கு அபி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய காட்டுவாசிகள் சுற்றி இருந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டு யாராவை பார்க்க போகிறா. அந்த இடத்துல கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு யாரா வந்து போயிடுறா. அவள் கையில் பட்ட அடி அவளுடைய உயிரை எடுக்குது நொடி. அந்த அளவுக்கு அவளுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னே அபிக்கு ஒரு வழி இல்லாமல் லெவையும் யாராவையும் அங்கே இருந்து அக்வேரியமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போது இந்த யாராவுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்க தான் ஓவனுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மால் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெக்னென்ட் உமன். எல்லி கொண்டு வந்திருப்பா இல்லையா, அவள் தான். இவங்க எல்லாருமே செத்து போயிட்டு தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க. பட் இது வந்து ஒரே டைம் லைனில் நடக்கக்கூடிய கதை தான். அதாவது இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லி கொல்லலை, எல்லி இதுக்கப்புறம் தான் இவளை வந்து கொல்ல போகிறா, அந்த கதை தான். இப்போது யாரோட கையை வெட்டி எடுத்தால் மட்டும்தான் இவளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஆப்ரேஷனை மேற்கொள்வதற்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே இப்போது அந்த அக்வேரியமில் வந்து இல்லவே இல்லை. பட் இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே உல்ஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து இந்த மெடிக்கல் கிட் வந்து இருக்குது. அதனால் தன்னை காப்பாற்றின அந்த யாராவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அவளுடைய உல்ஃப் கேங்குக்கே துரோகம் பண்ண போகிறா. எப்படியோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ் ஃபைட் நடக்குது. அந்த பாஸ் ஃபைட்டை அபி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அக்வேரியமுக்கு மெடிக்கிட்ட கொண்டு வந்து யாராவை எப்படியோ வந்து காப்பாற்றிடுறா. யாராவோட கையை கட் பண்ணி ஸோ அவளையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யாராவை காப்பாற்றினதுக்கப்புறம் கேம் பிளேயோட எண்டிங்கில் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபுக்கு நான் எப்படியோ வந்து துரோகம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபேஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருக்காங்களாம். நான் அதனால் ஃபயர் ஃபேஸ் கூடயே வந்து ஒன்றா போய் சேர போகிறேன். ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே ஃபயர் ஃபேஸ் கூட தான் வந்து இருந்திருக்கா. சாண்டா பார்பரா அப்படிங்கிற இடத்த நோக்கி போக பார்க்குறாங்க. பட் இந்த விஷயத்துக்கு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி யாராவும் அவங்க கூடயே சேர்ந்து போகிறதுக்கு ஒத்துக்கிறா. ஆனால் யாருமே எதிர்பார்க்குற விதமாக அந்த இடத்துல இருந்து லேவ் அப்படிங்கிற யாரோட தம்பி அந்த அக்வேரியமை விட்டு அவங்க அம்மாவுக்கு கடைசியாக குட் பை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ தான் அந்த இடத்துல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த லிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பையன் கிடையாது, லில்லி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. அவன் கிடையாது, அவன் சின்ன ஒரு பொண்ணு. லில்லி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு அது. ஸோ அவனை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அபிக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கேரக்டரை தூக்கி அந்த பையனையும் கொடுத்துருந்துருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, அதான் அந்த ஒரு கேரக்டரை கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி யாரா வந்து அந்த செராபிட்டா இருந்தவங்க தான், அந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்தவங்க தான் அவங்களாம். இவங்களுக்கு அந்த காட்டுவாசிகளுடைய நடவடிக்கை பிடிக்காம தனியாக ஒரு தீவில் வந்து இவங்க இருந்திருக்காங்க. இவன் இப்படி டிரான்ஸ்ஜெண்டராக மாறின விஷயம் அவங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்காது. இவன் போய் அவங்க அம்மாவை பார்த்தான் அப்படின்னா இவனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. யாரா வந்து அபிகிட்ட வந்து உதவி கேட்குறா. அபியும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க. அங்கேருந்து அபியும் ஏராவும் அந்த காட்டுவாசி தீவுக்கு 2 பேரும் தனியாக போகிறாங்க. அப்போது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவால் முடியாத கட்டம் வந்து வரும். அந்த இடத்துல யாராவை அப்படியே விட்டுட்டு அபி மட்டும் தனியாக வந்து போவா. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே டைம் லைனில் சியாட்டில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டாமி அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜில் உட்காந்து ஸ்னைப்பர் வந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அபியை வந்து ஸ்னைப் வச்சுட்டு இருப்பாரு. பட் அப்போ தான் அபி நம்ம வந்து கேம் பிளேயில் நம்ம விளையாடுற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நடுவில் மேனே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்து பூருவான். இவனு வந்து ஜோயில கொள்றப்போ அங்கே வந்து இருந்திருப்பான். ஸோ இவன் தான் வந்து ஜோயில் அங்கே செத்து கிடக்கிறப்போ அவர் மூஞ்சி வந்து எச்சு துப்பியிருப்பான். ஸோ இந்த இடத்துல ஃபைட்டே இருக்கிறப்போ டாமி எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஸ்னைப்பர் வச்சு சுட்டு கொண்டுகிட்டே இருப்பார். அப்போ எப்படியோ ஒரு வழியாக இந்த மேனே அப்படிங்கிறவன் வந்து டாமி வந்து கொண்டுடுவார். அதுக்கப்புறம் ஆபியை வச்சு நம்ம டாமியை கொள்கிற மாதிரி வந்து போகணும். அப்படி போகிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆபி டாமியை வந்து கடலில் தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் யாராவும் அபியும் லெவ பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்போது தண்ணியில் விழுந்த டாமி இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி நினச்சிருப்பா போல. அப்படியே போயிட்டா. அதுக்கப்புறம் அபியும் யாராவும் அந்த காட்டுவாசி தீவுக்குள்ளே போய் ஒரு வீட்டில் பார்க்குறப்போ ஒரு மூளையில் இந்த லேவ் அப்படிங்கிறவன் அவங்க அம்மாவையே கொண்டுட்டு அழுதுகிட்டு உக்காந்துருப்பா. என்ன சொல்கிறது, அதான் உக்காந்துருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா அவங்க அம்மா வந்து இவன் டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்துட்டான்னு சொல்லிட்டு கோபத்தில் இவனை கொல்ல வரும்போது இவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணுறதா சொல்லிட்டு யாராக்கிட்ட சொல்லுவான். இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த உல்ஃப் மிலிட்ரி வந்து இந்த காட்டுவாசி குழு மொத்தத்தையுமே வந்து டேக் டவுன் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போரே அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அந்த காட்டுவாசி தீவில் இருந்து இந்த 3 பேருமே எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லி இவங்க 3 பேருமே அங்கே இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்த உல்ஃப் டீம்ஸ் வந்து 3 பேருமே வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போது யாராவை அந்த உல்ஃப் டீம் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவளை சுடவும் பண்ணிடுறாங்க. அப்போது கோவத்தில் இருந்த ஆபி அந்த உல்ஃப் டீம் வந்து அடிச்சிடுறா. அப்போது அந்த இடத்துக்கு வந்த பட் எக்கச்சக்கமான மெயின் கேரக்டர் வந்து இதில் சாவாங்க. பட் ஜோயில தவிர
பட் எல்லாருமே வந்து சாகிறப்போ ஒரு சில எமோஷனல் டச் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ யாராவை காப்பாற்றுறதுக்காக வந்து அபி மிகப்பெரிய பாஸ் ஃபைட்டுக்கு வந்து போயிருந்திருப்பா. பட் இவ்வளோ வந்து ஒரே இதுலேருந்து முடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்காடா இவ்வளோ தூரம் வந்து கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போது அந்த இடத்துக்கு வந்த உல்ஃப் கேங்கோட லீடர் ஐசக் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறான்னா, அபி நீ திரும்பவும் நம்ம டீமில் வந்து சேர்ந்துரு, நான் அவனை மன்னிச்சிடுறேன், கொஞ்சம் அப்படியே நகர்ந்து நின்று அவனை நான் கொன்று ஆகணும்னு சொல்லிட்டு லிப்பை நோக்கி துப்பாக்கி நீட்டி இருக்காரு. பட் வந்து அபி குறுக்க நின்றுக்கிட்டு இருக்கா. அபி என்ன சொல்கிறான்னா, மன்னிச்சிடு, அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஏற்கனவே இறந்ததான் நினச்சி கீழே கிடக்கக்கூடிய லாரா ஒரு துப்பாக்கி எடுத்து ஐசக்கை கொண்டுடுறா. அப்போது அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மிலிட்ரி கேங்ஸ் எல்லாமே வந்து யாராவை கண்ணாமலான்னு சுட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அபி லெவ் கூட்டிகிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடுறா. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஐலாண்டுக்குள்ளேயே பூந்து போகிறாங்க. குதிரை மேலாம் ஏறி பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா அபியோட இது வரைக்குமே வந்து அந்த கேமில் நம்ம அபிக்காக பண்ண அப்கிரேட் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போயிருந்துருக்கோம். அதுக்கப்புறம் எப்படியோ லிவ்வை கூட்டிகிட்டு அந்த அக்யூரியமுக்கு வந்து அபி போகிறா. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல எல்லி இதுக்கு முன்னாடியே வந்து மாலையும் ஓவனையும் கொண்டுட்டு போயிருந்துருப்பா. அந்த இடத்துல எல்லி கீழே போட்டு போனால் மேப் வந்து லிவ் வந்து எடுப்பான். அதை எடுத்து அபிகிட்ட வந்து கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் அபிக்கு எல்லி எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிட்லேயே விட்டு வந்து அந்த ஒரு கேம் பிளே வந்து வரும். அதாவது அபி தேட்டருக்கு வந்து லிவ்வை கூட்டிகிட்டு போயிருந்துருப்பா. அந்த இடத்துல ஜெஸ்ஸியை அபி கொண்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் துப்பாக்கி மனையால் டாமியை கீழே படுக்க வச்சு மாட்டி இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அபிக்கும் எல்லிக்கும் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து போகும். அப்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக கீழே படுத்து கிடந்த டாமி அபியை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல கோவத்தில் இருந்த அபி டாமியையும் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து சுட்டுடுறா. பட் வந்து டாமி செத்து தான் நாம நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து ஜஸ்ட் மிஸ்ல டாமி வந்து தப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய கேம் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லியை பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து காமிச்சிருந்துருப்பாங்க அவங்க. ஸோ இவ்வளோ வச்சு நாம் விளாட்றப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியும். பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பா. டேரெக்டாக வந்து எல்லியை டேரெக்டாக வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது. டேரெக்டாக போனால் ஒரே சொல் வந்து வெட்டி இது பண்ணிடுவா. பட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அபி வந்து பயந்து தான் வந்து ஸ்டெல்த்தில் தான் போயிட்டு எல்லியை வந்து முடிப்பா. பட் அந்த இடத்துக்கு எதிர்ச்சியாக வந்த டீனாவை அபி வந்து பிடிச்சிருவா. அப்போது எல்லி என்ன சொல்லுவானா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து எலி வந்து அபிகிட்ட சொல்லுவா. அப்போ அபி என்ன சொல்லுவானா, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை கொல்ல போயிடுவா. பட் அந்த இடத்துல லீவ் அப்படிங்கிறவன் பக்கத்தில் அந்த சின்ன பையன் பக்கத்தில் இருந்ததுனால அபி வந்து டீனாவை கொல்லாமல் அப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து என் மூஞ்சில் முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போயிடுவா. அதாவது இதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஒரு 9-10 மாதங்களுக்கு அப்புறம் கேம் பிளே வந்து போகுது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீட்டில் வந்து எல்லியும் டீனாவும் வந்து இருக்காங்க. அஃப்கோர்ஸ் டீனாவுக்கு அந்த குழந்தையும் வந்து பிறந்துருச்சு. ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான், ஜோஜோ அவன் பேர். ஜெஸ்ஸி, அதாவது ஜெஸ்ஸியும் ஜோயிலையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து 2 பேரும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் 2 பேரையும் வந்து ஜோஜோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு தனியாக வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து இருக்காங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை வந்து வித்தியாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லி அந்த ஜோஜோவை கூட்டிகிட்டு அப்படியே வெளில காத்தோட்டமாக சுற்றி பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அப்போ ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அந்த ஒரு ஷெல்டருக்குள்ளே எல்லி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துல எதாச்சியாக வந்து ஒரு புயல் காற்று மாதிரி வந்து வீசுது. அப்போது பயங்கரமான ஒரு இரும்பு வந்து ஸோ ஒன்றா டச் ஆனால் இந்த மாதிரி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து பயங்கரமாக வந்து கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே ஜோயில அபி அடிச்சு கொண்ட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து எல்லிக்கு வந்து வருது. என்னதான் அமைதியான வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாலும் அந்த இடத்துல எல்லிக்கு ஜோயில் செத்ததை வந்து அவளால் வந்து மறக்கவே முடியல. அப்போது அந்த நேரத்தில் தான் வந்து டாமி அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து வராரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அபி இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நீ வா நம்ம வந்து அவளை முடிச்சுட்டு வந்துடலாம், ஜோயிலை கொண்டதுக்காக பழி தீர்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சூடாக இருக்கிற எல்லிக்கு மேற்கொண்டு வந்து வெளியே ஏற்றி விட்றாரு. அப்போது எல்லி என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் அந்த பழி வாங்குற உணர்வை எப்பயோ நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது டாமி என்ன சொல்கிறான், இல்லை அது உன் மனசுக்குள்ளேயே இருக்கும், ஜோயில் செஞ்சது அவ்வளோ லேசாக உன்னால் விட்டுற முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் தான் வந்து உன்னை காப்பாற்றி வளர்த்துருக்காரு, நீ வந்து இப்படி பேசுகிறத அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவார், அவரோட ஆத்மா வந்து வருத்தப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி அப்போ நீ வரலையா, அப்போ நானே வந்து தனியாக போய் அவரை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டாமி அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. பட் வந்து அந்த இடத்துல இருந்த டீனா வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்து போயிட்டுருக்கா டாமிகிட்ட. டாமி போனதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எல்லிக்கு மனசை போட்டு உறுத்த ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி வளர்த்தவரை இவ்வளோ கொடூரமாக கொண்டு அந்த விஷயம் வந்து அவளால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அதனால் அன்றைக்கி ராத்திரியே டீனாவுக்கு தெரியாமல் அவளோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அபியை பழி வாங்க கிளம்பி போகிறா. ஆனால் எப்படியோ டீனாவுக்கு எல்லி கிளம்புற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அப்போ டீனா என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த அழகான குடும்பம் வேணாம், உனக்கு பழி வாங்குற உணவு தான் தேவைப்படுது, அப்படின்னா நீ போ அப்படின்னு சொல்கிறா. அப்போது எலி என்ன டிசிஷன் பண்ணுறான்னா, நமக்கு பழி வாங்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளால் நிம்மதியாக இருக்கவே முடியல இல்லையா, அதனால் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே அங்கேயே இருந்து கட்சின் வந்து மாறுது. அபியை வந்து காமிக்கிறாங்க. அபியும் லீவும் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க.
ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அபி லீவை வந்து தத்தெடுத்திருக்கா. இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோயில் வந்து எலியை எப்படி தத்தெடுத்து வளர்த்தாலோ அதே மாதிரியே அபி லீவு வந்து வளர்த்து தம்பி மாதிரி அவனை வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. எப்படியா ரெண்டு பேருமே வந்து சாண்டா பார்பராவுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி தான். ஜோயில் பண்ண விஷயத்தை வந்து இப்போ அபி பண்ணுறா. அபி பண்ணது மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ் 3 வந்து யார் பண்ணுவான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போது இந்த சாண்ட் பார்பராஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அபி வந்து ரேடியோ சிக்னல் மூலயமா இந்த ஃபயர் ஃபேஸ்லாம் எங்கே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சிக்னல் மூலயமா வந்து அப்போ பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து ரேட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப் வந்து அபியையும் லீவையும் வந்து பிடிச்சிடுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தனியாக வரவங்களாம் அடித்து பிடிச்சி கடத்திட்டு போய் அடிமையாக வச்சுப்பாங்க, இல்லைனா விற்றுருவாங்க. இதுதான் இவங்களோட வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீமில் வந்து அபியும் லீவும் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி அவங்க கடத்திட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லியும் அந்த சாண்டா பார்பராக்கு வந்து வந்துடுறா. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரேட்லஸ் வச்சுருந்த பொறியில் எல்லியும் வந்து மாட்டிக்கிறா. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை பயன்படுத்தி, தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி, பக்கத்தில் ஏற்கனவே வந்து கட்டி போட்டிருந்த ஒரு கிளிக்கரை பயன்படுத்தி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி எல்லி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறா. தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸோ அபியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு டீட்டெயில்ஸாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்படியே எலி வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரேட்லஸையும் அடித்து கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரிஸ்னர்ஸ் எல்லாரையுமே வந்து விடுதலை பண்ணிடுறா. விடுதலை பண்ணுறப்போ அவங்ககிட்ட அபி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி அவள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அபியா அவள் வந்து பின்னாடி இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அபி வந்து மெலிஞ்சு போய் ஒரு கம்பியில் கட்டப்பட்டிருப்பா. இவளையா கொள்ள வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எலிக்கு வந்து அப்போ தோணியிருந்திருக்கும். ஒரு தூணில் வந்து அபி வந்து கட்டப்பட்டு இருந்திருக்கா. எலி வந்து இவ கூட எங்கே சண்டை போடுறதுன்னு சொல்லி அபியை வந்து கட்டை அவுத்து விட்டுடுறா. கட்டை அவுத்து விட்டதுக்கப்புறம் அபி வந்து லிவையும் அங்கேயே தான் கட்டி போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அபி லிவையும் வந்து கைத்தை அவுத்து விட்டு 3 பேருமே அந்த இடத்த விட்டு பீச் சைடு வந்து போகிறாங்க. கப்பலில் ஏறி அங்கேருந்து தப்பிக்க போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்து 3 பேருமே எஸ்கேப் ஆகும்போது திரும்பவும் எல்லியோட மனசில் ஜோயில் வந்து போவார். அதனால் திரும்பவும் எல்லி என்ன சொல்லுவானா, நீ என் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிட்ட வந்து சொல்லுவா. அபி வந்து நான் இருக்கிற நிலைமையில் எங்கே சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு போவா. அப்போ எல்லி என்ன பண்ணுவானா, கத்தியை வச்சு லிவோட கழுத்தில் வச்சு மிரட்டுவா. நீ சண்டை போடலன்னா இவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லி வந்து மிரட்டுவா. சார் ஒரு வழியே இல்லாமல் அந்த இடத்துல எல்லிக்கும் அபிக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடக்கும். அந்த சண்டையில் வந்து அபி எல்லியோட விரலை கடிச்சு துப்பிடுவா. இப்போது எல்லியோடைய 2 விரல் வந்து அவள் கையிலேயே வந்து இல்லை. இருந்தாலும் எல்லி அபியை கடலில் வந்து முக்கிய கொலை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டே இருந்து இருப்பா. அந்த இடத்துல இது வரைக்குமே வந்து எல்லியோட கனவுல ஜோயில் செத்து ரத்த வெள்ளத்தில் கடந்த மாதிரி தான் வந்து வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோயில் சந்தோஷமாக கிட்டார் வாசிக்கிற மாதிரி வரும். அந்த ஒரு சீன் வந்ததுக்கப்புறம் எல்லி அபியை கொள்றதை அப்படியே நிப்பாட்டிடுவா. அப்போ எல்லி என்ன சொல்லுவானா, நீங்கேருந்து போயிட்டு திரும்பவும் என் கண்ணில் பட்ட இடத்துல குழுதுண்டு போச்சுடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்கேருந்து டைரெக்டாக பேசி அப்படியே விட்டுருவா. ஸோ அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அபி லீவை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து போயிடுவா. இதுக்கப்புறம் எல்லி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு டீனாவையும் ஜோஜோவையும் பார்க்கறதுக்காக போவா. பட் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது டீனா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் போயிட்டா அப்படிங்கிறது. பாசிபிளி டீனாவும் ஜோஜோவும் எங்கே போயிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஏற்கனவே அவங்க இருந்த ஜேசன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து அவங்க போயிருந்திருப்பாங்க. அப்போது அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே இருந்த ஒரு கிட்டாரை எடுத்து எல்லி வந்து வாசிச்சிருந்துருப்பா. ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபி கிடச்சதுனால எல்லியோடைய 2 விரல் வந்து போயிருந்திருக்கும். அந்த 2 விரல் போனதுனால ஜோயில் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு மியூசிக் மெத்தடை வந்து அவளால் இந்த இடத்துல வாசிச்சிருக்க முடியாது. ஜோயில் சொல்லிக் கொடுத்த கடைசி ஒரு விஷயம் என்னென்னா அந்த மியூசிக் மட்டும்தான். அதையுமே வந்து பழிவாங்கிற உணர்வால் அந்த 2 விரலையுமே வந்து இப்போ எல்லி இழந்துட்டா. இப்போது இவளுக்கு அந்த 2 விரல் இல்லாததுனால இவளோட கூட வேறு யாருக்குமே அந்த ஒரு மியூசிக் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழிவாங்கிற உணர்வு இல்லை அப்படின்னா எல்லி வந்து ஒழுங்காக இருந்திருக்கலாம். அவருடைய கை விரல்கள் வந்து போகாமல் இருந்துருக்கும். அதே மாதிரி ஜெஸ்ஸியும் வந்து உயிரோடு இருந்திருப்பான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மால் ஓமன் எல்லாருமே வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து இறந்து போயிருந்திருப்பா. ஏன்னா அபி எப்படியா இருந்தாலுமே வந்து அவருடைய டைம் லைனை பொறுத்த வரைக்குமே வந்து யாரா லீவை வந்து காப்பாற்றி அவங்க வந்து சாண்டா பார்பராக்கு போகிறதா வந்து பிளான் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து யாராவும் கூட வந்திருந்தா அப்படின்னா அபி யாரால 3 பேருமே வந்து அந்த இடத்துல காக்காவுக்கு இரையாகி இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். பட் இப்போ எல்லியோடைய இந்த பழிவாங்கிற உணர்வால் தான் அபியுமே வந்து காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தினால எல்லி நிறைய விஷயத்தை வந்து இழந்திருக்கா. அவருடைய விரலை இழந்திருக்கா. அப்புறம் ஜோயில் சொல்லி கொடுத்த மெத்தடை வந்து இழந்திருக்கா. அவருடைய ஃபேமிலியை வந்து இழந்திருக்கா. ஜெஸ்ஸியை வந்து இழந்திருக்கா. பட் வந்து இவ இழந்ததை விட அபி வந்து எல்லாருமே இழந்துட்டான்னு தான் சொல்லணும். இப்போ அபிகிட்ட இருக்கக்கூடியது வந்து லீவ் மட்டும்தான். பட் எல்லிக்காவது டீனா இருக்கா, டாமி இருக்கா. அப்புறம் வந்து டாமியோட ஒய்ஃப் இருக்காங்க, டீனாவோட குழந்தை அந்த ஜோஜோ வந்து இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஜேசனுக்கு போனாங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. பட் எல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் அபிக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் வந்து கேம் வந்து முடிச்சுருந்துருப்பாங்க. லீவ் மட்டும்தான் இருக்கான். அந்த சீயை தாண்டி லீவ் அழைச்சிட்டு அபி போனாலும் அங்கே அவள் சர்வே பண்ணுவாளா, அங்கே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 3 தான் நமக்கு வந்து தெரிய வரும். அப்போது அந்த இடத்துல எல்லியால் கிட்டார் வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ திடீர்னு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்து அங்கே வருது. அப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அது வரைக்குமே கோபமாக இருந்த எல்லிக்கு இதுக்கப்புறம் ஜோயில்கிட்ட பாசமாக பேசலாம், அவரை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. ஜோயில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை வந்து என்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். இப்போது திரும்ப கடவுளே வந்து என்னுடைய வாழ்க்கையை முதலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் அதை வந்து சந்தோஷமாக முதல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார். நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக முதலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதே நான் திரும்ப பண்ணுறதுக்கு துளி கூட தயங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் மூலயமா ஜோயில் வந்து எல்லி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். அவர் வரது வெறும் 10 நிமிஷமாக இருந்தாலுமே அவர் அந்த வரக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம மனசில் வந்து அவர் ஏற்படுத்திட்டு தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்சதுக்கப்புறம் எல்லி அந்த கிட்டாரை அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு பேக்கை மாட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு டீனாவையும் ஜோஜோவையும் தேடிட்டு அவள் ஜேசனுக்கு தான் வந்து போயிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதோட லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கதை வந்து அங்கேயும் முடியுது. உண்மையிலே கதை வந்து லென்த்தாக இருக்கிறதா நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் வந்து அவ்வளோ லென்த்லாம் வந்து கிடையாது. கேம் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வந்து கேம் நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த கேம் வந்து ஒரு மொக்க கேம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு மொக்க கேம் கிடையாது, பெஸ்ட் கேம். நம்ம ஆர்டிஆர் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஆர்டிஆர் வந்து வேர்ல்டு வந்து பெருசு, ஓப்பன் வேர்ல்டு. பட் இது வந்து ஒன்லைன் தான், ஒரு வழிப்பாதை. கேம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது, அவ்வளோதான். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேம் கதை வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த கேம் வந்து பிடிச்சிருக்கு. இந்த கேமுடைய கேம் பிளேவும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. அப்பப்போ நான் கூட கிண்டல் பண்ணி இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் திரும்பவும் இந்த கேம் எனக்கு விளையாடணும்னா திரும்பவும் நான் வந்து விளையாடுவேன். ஏன்னா இந்த கேம் வந்து அழுத்து போகாத ஒரு கேமே. எனக்கு கோஸ்ட் ஆஃப் சுச்சுமா, டெத் ஸ்டாண்டிங், டேஸ் கோன், காட் ஆஃப் வார் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட கேம் பிளே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இதே தொடர்ந்து இன்னும் நிறைய கேம் பிளே ஸ்டோரியோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.